குறைச்சிங்களா? கரெக்டாக இருக்கா? ம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவாங்க. ஆடி கார் வாங்குவாங்க, பிடபிள்யூ கார் எல்லா கார் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த எலியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த எலி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நானாக சில விஷயம் வந்து யோசனை செஞ்சு சில வழிமுறை வந்து கடைப்பிடித்து வச்சுருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சோம்னா எலி பார்த்தீங்கன்னா வரவே வராது. ரொம்ப செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மெத்தடை காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காரு. இது வந்து நண்பர் வந்து இப்போ புதுசாக எடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டினரியாக ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த புயலை மேலே வச்சுருக்காரு. இந்த புயல் இங்கே வச்சுருக்காரு. இது காஞ்சி போயிடுச்சு. அந்தோட இங்கே வச்சுருக்காரு. இதை பாருங்கள். ஆனால் இது புது வண்டி. ஒரு வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10-15 நாள் இருக்கும். புயலை இந்த மெத்தடில் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ரன்னிங்கில் போகும்போது இது கீழே விழுந்துடும். இந்த புயலும் கீழே விழுந்துடும். இது வந்து இவர் ஒரு மெத்தடில் இந்த மாதிரி வந்து இதை வந்து வச்சுருக்காரு. இப்போ நான் ஏன் வண்டியில் வச்சுருக்கிறேன் அந்த மெத்தடு இங்கே பாருங்கள். அப்படியே பார்த்துக்க. இது ஒரு வண்டி. இது வந்து என்னோடய வண்டி. இதில் இந்த மாதிரி டப்பா போட்டு இதில் பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதில் வந்து அந்தோட போட்டுடலாம். இந்த ஓட்டை இருக்கனால இந்த இந்த ஓட்டை வழியாக வாசனை போக எலி வராது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒட்டி டேகு போட்டேன். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டப்பா போட்டு கட்டி விட்டுருக்குறேன். டேகு போட்டேன். அப்படியே இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு டப்பா இருக்குது பாருங்கள். இங்கே புயலை கட்டிட்டேன். இங்கே ஒரு டப்பா. என்னென்னா இதை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அந்துருண்டை போட்டோம்னா இந்த வாசனை இந்த ஓட்டை வழியாக வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. போய் பாருங்கள். இது என்னோடய வண்டி. இது அவரோட வண்டி. இந்த நண்பருக்கு அந்த மெத்தடை வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இவர் இதேமாரி வந்து நடைமுறைப்படுத்தினார்னா எந்த பிரச்சனையுமே இருக்கார். நண்பர்களே, நீங்கள் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி நீங்கள் ரொம்பவும் வந்து இது பண்ண வேணாம். நான் பண்ண மெத்தடில் 5 டப்பா எடுத்துங்க. 5 டப்பா வாங்கி வீட்டில் வந்து ஒரு கம்பியை ஹீட் பண்ணி ஓட்டையை போட்டுங்க. ஓட்டையை போட்டுட்டு டேக் எடுத்து கட்டிடுங்க. கட்டிட்டு நான் சொன்னது மாதிரி புயலாம் கட்டி விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சாதாரண 5 லட்ச ரூபா கார்லேருந்து 5 கோடி ரூபா கார் வரைக்குமே இந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம்னா எலி வரவே வராது. எந்த பிரச்சனை, வண்டிக்கு சேஃப்டி. இது மாதிரி பண்ணிங்கன்னா வண்டிக்கு சேஃப்டி இல்லை. போகும்போதே இது கீழே விழுந்துடும். இந்த ஒயர் என்ன பண்ணால் இது காஞ்சி போய் இப்படி ஒயரில் பட்டுச்சுன்னா ஃபயர் ஆகி வண்டியும் ஃபயராக வாய்ப்பு உண்டு. அதனால் இப்படிலாம் வைக்கவே கூடாது. இது தப்பு. நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.